Exercise 4.1, question number 1. Find all the values of x such that minus 10 pi less than or equal to x less than or equal to 10 pi and sin x equal to 0. Sin x equal to 0 அப்படின்னா ஜென்ரல் டேர்ம் x is equal to n pi. அது என்னுக்கு பதிலா 0 போடுறப்ப sin 0 0. என்னுக்கு பதிலா 1 போட்டிங்கன்னா n pi. n pi இருக்கு இல்லையா, அப்போ x is equal to 1 pi ஆகும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப பை sin pi 0. மைனஸ் 1 போட்டிங்கன்னா மைனஸ் பை, sin மைனஸ் பை 0. 2 x is equal to 2 pi, sin 2 pi 0. இப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வரையும் ஜீரோலேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வரையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா கொடுத்துருக்க லிமிட்டு மைனஸ் 10 பை லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் 10 பை. அதுக்கு மேலே நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அதனால் ஜீரோலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வரையும் சப்ஸ்டியூட். செகண்ட் சப்டிவிஷன் minus 8 pi less than or equal to x less than or equal to 8 pi. Sin x equal to minus 1. Minus 1 oda value sin minus pi by 2. Sin x equal to sin minus pi by 2. X is equal to 4 and minus 1 pi by 2. It's a general term. Put n equal to 0. N equal to 0 na x equal to minus pi by 2. Sin minus pi by 2 minus 1. Put n equal to 1. 3 pi by 2. Sin 3 pi by 2 minus 1. Put n equal to minus 1. Minus 5 pi by 2. Sin minus 5 pi by 2 1. இப்படி 4 வரையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் 4 வரையும். Put n equal to 4. 16 minus 1 15. 15 by 2 7.5 pi. மைனஸ் 1 கிடைக்கும். மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா அப்படின்னா மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 16 மைனஸ் 1 மைனஸ் 8.5. இங்கே மைனஸ் 8 பை வரையும் தான் இருக்குது. அப்போ மைனஸ் 8.5னா எக்ஸீட் ஆயிடுது. ஸோ மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போ n ஈக்குவல் டு 0ல் ஆரம்பித்து ப்ளஸ் 4ஓட முடிஞ்சிடும். கொஸ்டின் நம்பர் 5. sin x ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எப்போ sin xும் sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஈக்குவல், எந்த எக்ஸ் வேல்யூலன்னு கேட்டிருக்காங்க. sin 0 0, sin இன்வர்ஸ் ஆஃப் 0வும் 0. அப்போ sin x sin inverse of x equal for x is equal to 0. So x equal to 0 is the answer. அவ்வளவுதான். Question number 2. Find the period and amplitude of. இதான் general formula for period and amplitude. y equal to a sin bx. எப்பெல்லாம் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அப்போ ஆம்ப்ளிடியூடுன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ பாசிட்டிவ் ஆன்சர். பீரியட்ன்றது இந்த sin bx, இந்த ஆங்கிள் 2 pi divided by this b, 2 pi by b. இதுதான் ஃபார்முலா. அப்போ y equal to sin 7x இருக்கு. இங்கே சைனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 1. அப்போ ஆம்ப்ளிடியூட் 1. பீரியட் 2 pi by 7. y equal to minus sin 1 by 3x. இங்கே முதல் நம்பர் என்ன? minus 1. இப்போ ஆம்ப்ளிடியூட் மாடுலஸ் minus 1 plus 1. பீரியட் 2 pi by 1 by 3. 3 மேலே கொண்டு போனால் 6 pi. y equal to 4 sin minus 2x. Amplitude 4. Period 2 pi by modulus minus 2. Modulus minus 2 plus 2. 2 to cancel pi. Question number 3. Sketch the graph y equal to sin 1 by 3x for 0 less than or equal to x less than 6 pi. கிராஃப் வரையணும் 0 to 6 pi. அப்போ எக்ஸோட வேல்யூ 0 to 6 பைக்கு பிரிச்சுக்கோங்க. எப்படி பிரிக்கணும் பாருங்க. 0 3 pi by 2 3 pi 9 pi by 2 6 pi. இப்படி பிரிச்சுக்குவோம். எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இது ஃபுல்லாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எக்ஸுக்கு பதிலாக 3 pi by 2 போட்டால் 1 by 3 into 3 pi by 2. 3 3 cancel pi by 2. sin pi by 2 1. 3 pi போட்டால் 3 3 cancel pi மட்டும் இருக்கும். sin pi 0. 9 pi by 2 போட்டால் sin 3 pi by 2 வரும் minus 1. 6 pi போட்டால் sin 2 pi 0. அப்போ 0 3 pi by 2 3 pi 9 pi by 2 6 pi. sin curve வரையணும் இல்லையா? அப்போ 3 pi by 2ல 1 கொண்டு போகணும். திருப்பி 3 பைக்கு 0. 9 pi by 2க்கு என்ன? minus 1 கீழே வர்றோம். 6 பைக்கு 0. 1
0 -1 0. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். Question number 4. Find the value of sin inverse of sin 2π/3, sin inverse of sin 5π/4. sin inverse sin எப்போ கேன்சல் ஆகும்னா, இந்த வேல்யூ இங்க இருக்கிற ஆங்கிள் -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருந்தா sin inverse சைனும் கேன்சல் ஆயிடும். அப்ப sin inverse of sin 2π/3, இந்த 2π/3 எப்படி எழுதலாம்? π - π/3. sin of π - θ sin θ. இப்ப sin of π - π/3 sin π/3. π/3 எதுக்குள்ள இருக்கு? -π/2க்கும் +π/2க்கும். π/3னா 60. 60 வந்து -90க்கும் +90க்கும் இடையில இருக்கு இல்லையா? அப்ப sin inverse sin கேன்சல் ஆகி π/3. இதே மாதிரி 5π/4 இருக்கு. π + π/4. sin of π + π/4, π + θ எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். எது பாசிட்டிவ்? tan பாசிட்டிவ். அப்ப சைனுக்கு நெகட்டிவ். -sin π/4. மைனஸை உள்ள கொண்டு போறோம். sin of -π/4. -π/4ம் இந்த இன்டர்வல்ல இருக்கு இல்லையா? ஸோ சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். வெறும் -π/4 இஸ் ஆன்சர். ஒரு இம்பார்ட்டன்ட் சம். கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். சைன் இன்வர்ஸ்னாலே போன வீடியோலேயே பார்த்துட்டோம். சைன் இன்வர்ஸ்க்குள்ள இந்த டொமைன் வேல்யூ எதுக்குள்ள இருக்கும்? -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். அப்போ இந்த டொமைன் வேல்யூவை -1 ≤ x² + 1/2x ≤ 1. 2xை லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம், ரைட் சைடு கொண்டு போகிறோம். அடுத்து இந்த பார்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பார்ட்டையும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் -2x ≤ x² + 1. இந்த -2x அங்கே கொண்டு போனோம்னா x² + 2x + 1 ≥ 0. What is x² + 2x + 1? x + 1 the whole square ≥ 0. இப்போ x + 1 ≥ 0, x is ≥ -1. அதே மாதிரி செகண்ட் பார்ட் x² + 1 ≤ 2x. அப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. x² - 2x + 1 ≤ 0. இது என்ன ஃபார்முலா? x - 1 the whole square ≤ 0. அப்போ x - 1 the whole square ≤ 0னா x - 1 ≤ 0, x ≤ 1. அப்போ ≥ 1 ≤ 1 நடுவில் என்ன இருக்கு? 0 இருக்கு இல்லையா? அப்போ -1க்கும் +1க்கும் 0 இருக்கா நடுவில்? அப்போ அந்த 0வை சேர்த்துக்கலாமா அப்படின்னா சேர்த்துக்கூடாது. ஏன் சேர்த்துக்கூடாதுன்னா, இந்த 0வை தூக்கி இங்கே டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆயிரும்? எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் 1/0 இன்ஃபினிட்டி ஆயிரும்ல. அப்போ வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ எக்ஸ் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான், ரெண்டு நம்பர் மட்டும்தான் இருக்கும். அப்போ டொமைன் வேல்யூ -1 +1 தான். எது கிடையாது? எக்ஸப்ட் 0. இப்படி போட்டுக்கலாம். x belongs to -1, 1 except 0 or x is equal to set bracket -1, 1 அப்படிதான் புக் பேக்கில் போட்டிருப்பாங்க. புரியுதா? 0 வந்து எக்ஸ்க்ளூடட். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இன்ஃபினிட்டி ஆயிரும். புரியுதா? செகண்ட் சப்டிவிஷன். இதுலேயும் சைன் இன்வர்ஸ் இருக்கு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to +1. அப்போ -1 ≤ 2x - 1 ≤ 1. -1 லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம், ரைட் சைடு கொண்டு போகிறோம். -1 + 1 ≤ 2x ≤ 1 + 1. -1 + 1 0 ≤ 2x ≤ 2 divided by 2 0 ≤ x ≤ 1. அவ்வளோதான். அடுத்து ஒரு ஈஸியான சம்மு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 5π/9 cos π/9 + cos 5π/9 sin π/9. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா, sin a cos b + cos a sin bன்ற ஃபார்மெட்டில் இருக்கு. அதோட ஃபார்முலா என்னது? sin of a + b. sin a வந்து 5π/9, cos b வந்து 5/9. அப்போ இது sin of a + b. 5π/9 + 5/9 6π/9 கேன்சல் பண்ணிடு. 2π/3. sin 2π/3 π - π/3. sin of π - π/3. π - π/3 எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ். அப்போ sin π/3. π/3 வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கா? -90க்கும் +90க்கும் இடையில 60 இருக்குமா? இருக்கும். அப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். வெறும் π/3 மட்டும்தான் வரும்.
இப்போ எப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகும்? இங்கே இருக்கிற நம்பர் இந்த இன்டர்வல்குள்ளே இருந்தால் மட்டும்தான். இதுதான் டொமைன் ஆஃப் சைன். -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருந்தால் தான் சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகும் இல்லையா? இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்ல, ஏன் கேன்சல் பண்ணலை? 2π/3னா 120. 120 இந்த இடத்துல இருக்குமா? இருக்காது. அதை ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம கேன்சல் பண்ணுறோம். புரியுதா?